Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/7/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, சார் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், தமிழ்நாட்டில் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், சென்டாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மற்ற மாநிலங்கள்லையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயுமே டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம விடை கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் திஸ் வீக். என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் வீடியோவை சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இதுதான் கவுன்சிலிங் ஷெட்யூல், எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறதுக்கான அப்டேட். நீட் யூஜி 2024 லைவ் அப்டேட் எங்கேருந்து அப்படின்னா டைம்ஸ் நவ் நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து வந்திருக்குது. லைவ் எம்சிசி எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் நீட் கவுன்சிலிங் ஷெட்யூல் திஸ் வீக் ஆன் mcc.nic.in. அப்போது இந்த வாரத்தில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம். இந்த வாரம் அப்படின்னா இன்றிலிருந்து, ஓகேங்களா, இன்னையிலேருந்து எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டே கூட வரலாம், நாளைக்கு வரலாம். அப்போ இந்த வார இறுதிக்குள்ளே எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 லைவ் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ் நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 ஷெட்யூல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் திஸ் வீக். இந்த வாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. லைவ் அப்டேட்ஸ் ஆன் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மோர். சரி, இப்போ இந்த அப்டேட் போஸ்ட் பண்ண டேட்டு இன்றைக்கி ஜூலை 29, 2024 4:38 போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, MBBS BDS aspirants candidates are hereby informed that the counseling for all India quota seats சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த வார இறுதிக்குள் expected to release this week. The Medical Counseling Committee MCC will conduct the NEET Counseling 2024 for 15% all India quota seats. அதே போல் as the National Testing Agency NTA issued the revised NEET 2024 result, NTA revised and final ஸ்கோர் கார்டையும் ரிசல்ட்டையும் எம்சிசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்த இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே எம்சிசி வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு 2024க்கான யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான லிங்க் அப்படிங்கிறதையும் எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். என்ன அப்படின்னு அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன்இன் இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுடைய ரோல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுக்கணும், செக்யூரிட்டி பின்னு இங்கே நீங்கள் டைப் பண்ணணும், சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான முதல் படி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எம்சிசி வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். mcc.nic.in வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் SAP Views யூடியூப் சேனலில் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற
வீடியோஸுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், பேரண்ட்ஸ் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் டாப்பர்ஸ்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னது அப்படின்னா, டாப்பர்ஸ் உங்களுக்கான அட்மிஷனை அலாட்மெண்ட்டை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு நம்ம தமிழக மாணவர்களுக்கே கிடைப்பதற்கு இன்னொரு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அலாட்மெண்ட்டை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் பார்டர் மார்க்கும் அதுக்கு ஒரு மார்க்கோ ஒரு ரேங்கோ குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டை அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.